ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில எஸ்கேப் ரூட்ன்றது இருக்குது. ஆனா இதுல அப்சல்யூட்லி நோ எக்ஸ்கியூசஸ். இந்தியாவோட ஸ்ட்ராங்கஸ்டான லயபிலிட்டி ரூல் 1987ல எம்சி மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஃபாலோ செய்யறாங்க. ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரிய ரன் பண்றீங்கன்னா ஒரு இன்ஜுரின்றது ஏற்படுதுன்னா அதற்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி 100% லைபிலிட்டியும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் ப்ரூவ் பண்றாங்க. நெக்லிஜென்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹை டேஞ்சர். ஸோ கம்பெனிஸ்க்கு தான் அப்சல்யூட் அண்ட் நான் டெலிகபிள் டியூட்டி இருக்குது. அதாவது எந்த ரீசனையும் சொல்லி எஸ்கேப் பண்ணாம அதற்கான முழு பொறுப்பையும் அந்த கம்பெனியை தான் ஏற்றுக்கணும். இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்டன்ஸ் கிடையாது. என்டர்பிரைசஸ்க்கு தான் அப்சல்யூட்டான லயபிலிட்டி இருக்குது. அதே போல நான் டெலிகபிள் டியூட்டி. யார் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அந்த கார்பரேஷன் தான் லயபிள். தென் பொலிட்டிக்கல் பிரின்சிபல். நீங்க என்வரான்மெண்ட்டை டேமேஜ் செய்யறீங்கன்னா அதனுடைய ரிப்பரேஷன் காஸ்ட்டையும் நீங்க தான் பே செய்தாகணும். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா பிக்கான கம்பெனிஸ்க்கு காம்பன்சேஷன் ஹியூஜா இருக்கும். பெனால்ட்டிய ஏன் இம்போஸ் பண்றாங்கன்னா இவ்வாறு அதிகமா ஃபியூச்சர் ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் செய்யறதுக்கு. இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி பிரின்சிபலை காட்டிலும் இப்ப இருக்கிற அப்சல்யூட் லயபிலிட்டி ரொம்பவே பவர்ஃபுல். கவர்மெண்ட் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991 கிரியேட் செய்யறாங்க. இது விக்டிம்ஸ்க்கு இன்ஸ்டன்டா நோ ஃபால் ரிலீஃபா வாழ்ந்தது. ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டியில சம் எக்ஸ்கியூஸ் இருக்குது. அப்சல்யூட் லயபிலிட்டியில நோ எக்ஸ்கியூசஸ், ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.